சீனாவில் சர்வதேச அளவிலான ரோபோக்களுக்கான ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா 16 நாடுகள்லேருந்து 280 அணிகள் பங்கு பெற்றிருக்குதுங்க. இதில் கலந்து கொண்ட அமெரிக்கா சீனாவில் தயாரித்த ரோபோக்களை போட்டியில் பயன்படுத்தி இருக்குதுங்க. இது 400 மீட்ரு 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள், நீளம் தாண்டுதல் மற்றும் கால்பந்து போட்டி ஆகிய போட்டிகள் நடைபெற்றிருக்குங்க. குத்துச்சண்டை போட்டியும் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ரோபோக்களுக்கு பயிற்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க மனிதர்களுக்கு பயிற்சி அளிப்பதை விட ரோபோக்களுக்கு பயிற்சி அளிக்கிறது எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பயிற்சியாளர்கள். அனைத்து போட்டிகளிலும் மனிதர்களே நடுவர்களாக இருந்திருக்கிறாங்க. எல்லா குத்துச்சண்டை போட்டி குத்துச்சண்டையில் ஈடுபட்ட ரோபோக்கள் ஒன்று நடுவரையே தாக்கிடுச்சுங்களா. அப்புறம் நடுவர் மேடையிலிருந்து கீழே இறங்கி முடியுது. ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட ஒரு ரோபோவின் தலை பாதியிலேயே கலன்று வந்துச்சுங்களா. அது தலையில்லாமல் கொஞ்ச நேரம் ஓடிச்சு. அது சிரிப்பு கலவரத்தில் இருந்தது, காமெடியாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கீழே விழுந்த அந்த ரோபோ ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போகிற போது மற்றொரு ரோபோ அந்த ஸ்ட்ரெச்சரை தொடர்ந்து ஓட துவங்கிதுங்களாம். அது பின்னாடியே ஓடிச்சிங்களா, ஸ்ட்ரெச்சருக்கு பின்னாடியே. ரொம்ப ரொம்ப இந்த குத்துச்சண்டை போட்டியிலையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரோபோக்களோட உடல் பாகங்களை தலையை சரியாக இணைக்கிறதுக்கு இன்னமும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோக்கள் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நிறுவனங்கள் சொல்கிறாங்க. தலையை இன்னும் கரெக்டாக ஃபிட் பண்ணுறது இன்னுமே மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சண்டை காட்சியிலையும் ஒரு சுவாரஸ்யம் வருங்களே. இதை குத்து சண்டை எவ்வளோ சீரியஸாக இருக்குங்க. அந்த சண்டை காட்சியில் கலண்டு ஓடிச்சுன்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் நல்லா கலண்டு ஓடிடுச்சுங்களாம். குத்து சண்டை போட்டியில் பார்த்திங்கன்னா நடுவரையே தாக்கறக்கு வந்துருச்சுங்களாம். எப்படின்னு பாருங்க, எதிராளி தாக்கிறதுக்கிட்டு நடுவரை தாக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்களா. கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ காமெடி வரவழைக்கிற மாதிரி இருக்கும். நண்பர்களுக்கு வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இல்லைங்களா, ஒரு சூப்பரான தகவல். மனித வாழ்க்கையில எவ்வளவோ சென்னை உயர்நீதிமன்றம் 24 மணி நேரம் எல்லா கடைகளுமே திறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்து நாட்களிலுமே